வங்கக்கடல்ல நாளை மறுநாள் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படக்கூடிய நிலையில அது தென்மேற்கு பருவமழையை தீவிரப்படுத்துமா அப்படிங்கறத பத்தி விவரிக்க இணைகிறார் எமது இணை ஆசிரியர் கார்கே. ஓவர் டு கார்கே. நன்றி காயத்ரி. நேற்று தமிழகத்துடைய பெரும்பாலான பகுதிகளில் மழை. சென்னை பக்கத்தில் இருக்கக்கூடிய பல மாவட்டங்கள், குறிப்பாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் சாலைகளில் வெள்ளப்பெருக்கே ஏற்பட்டதை காட்சிகளில் பார்த்தோம். இந்த ஒரு சூழலில் இப்போது தென்மேற்கு பருவக்காற்றை தீவிரப்படுத்த அடுத்த ஒரு சிஸ்டம் உருவாகிறது. சரி, இப்போது நீங்கள் பார்ப்பது காற்றினுடைய தற்போதைய நிலவரம். காற்று இன்னைக்கு சலனம் இல்லாமல் இருக்கிறது. முதல்ல நம்ம காற்றை பார்த்துடலாம், அடுத்ததாக மழையை பார்க்கலாம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 12ஆம் தேதியும் காற்று அதனுடைய இயல்பிலே இருக்கிறது. 13ஆம் தேதி பாருங்க, இங்கே ஒரு புது வட்டம் உருவாகிறது இல்லையா? ஸோ இந்த வட்டம் தான் காற்றழுத்த தாழ்வு. ஸோ இது 12ஆம் தேதி இல்லை, 13ஆம் தேதி அப்படியே உருவாகிறது. ஸோ 13ஆம் தேதி இது உருவாகி இது கூடுதலான மழைக்கான வாய்ப்புகளை உருவாக்க இருக்கிறது. அதை தான் வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. சரி, இது எங்கே உருவாகுது அப்படின்னா இது ஆந்திராவினுடைய வடக்கு பகுதியில் இது ஏறக்குறைய உருவாகிறது. இதனுடைய பெரும்பாலான தாக்கம் அப்படின்றது இது வெறும் தாழ்வு பகுதியாக இல்லாமல், இப்போ நம்ம வடகிழக்கு சீசனில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிஸ்டம் எப்படி உருவாகுதோ அதனுடைய கீழ்ப்பகுதிகள்லாம் மழையை பெறும். ஆனால் இப்போ தென்மேற்கில் பார்க்குறப்போ காற்று இந்த பக்கம் இருந்து வந்து கொண்டிருக்கிறது. இங்கே ஒரு சிஸ்டம் உருவானாலும் இதனுடைய சுழற்சியால் உள்ளே வரக்கூடிய காற்று முதல்ல இந்த பகுதிகளில் மழையை கொடுக்கவிருக்கிறது. எங்கே அப்படின்னா கேரள பகுதிகளில் மழையை கொடுக்கும், கர்நாடகத்தினுடைய மலைப்பிரதேசங்களில் மழையை கொடுக்கும். ஏன்னா காற்றை இங்கே உருவாகி இருக்கக்கூடிய சுழற்சி தொடங்குவதன் மூலமாக இங்கே இது உருவாகி மழையை கொடுக்கும். சரி, 14ஆம் தேதி அது இன்னும் தீவிரமாக விசாகப்பட்டினத்திற்கு அருகே இருக்கிறது. அது தாழ்வு பகுதியாக இருக்குமா, டிப்ரெஷனாக அடுத்த நிலையை மண்டலமாக மாறுமா அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம். அது 15ஆம் தேதி உள்நோக்கி நகரக்கூடும். சரி, இப்போ 15ஆம் தேதி அது உள்நோக்கி நகர்றப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா 14ஆம் தேதியே இங்கே உருவாகி இருக்கக்கூடிய இந்த விசாகப்பட்டினத்தில் உருவாகி இருக்கக்கூடிய இந்த தாழ்வு பகுதியால் ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய மத்திய பகுதிகள் ஃபுல்லாக மழை. பார்த்தீங்களா, மும்பைக்கும் மழை வரும். அதே நேரத்தில் விசாகப்பட்டினம், புவனேஸ்வர், கொல்கத்தா, வங்கதேசம், ஏன் இங்கே பாருங்க, இங்கே இருக்கக்கூடிய மற்ற பகுதிகள் மியான்மர் வரை மழைக்கான வாய்ப்புகளை இந்த ஒரு தாழ்வு உருவாக்கி இருக்கிறது. அப்போ நமக்கு மழை இருக்கா? நமக்கு எப்படி மழை இருக்கு அப்படின்னா மாலை நேரத்தில் மழைக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கின்றன. ஏன் அப்படின்னா வரக்கூடிய காற்று, அதாவது இங்கே பெங்களூர் பக்கத்தில் புதிய மேகங்கள் எப்பவுமே உருவாகி அப்படியே சென்னையை நோக்கி கடந்து செல்லக்கூடும்.